வணக்கம். சிம்பிளாக ஜவர்சி வடாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைஸியாகவும் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் அரைச்சி விட்ட ஒரு ஜவர்சி வடாம். இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதுக்கு சின்ன ஜவர்சி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஜவர்சி எடுத்து ஊற வச்சு பண்ணாலும் சரியாக இருக்கும். நம்ம ஜவர்சியை ஊற வச்சோன்னா நம்ம வந்து அது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து 5 to 6 hours ஜவர்சியை வந்து ஊற வச்சுருக்கேன். பார்த்தேன்னா நல்லா ஒரு மாதிரி கையில் அமுக்கி பார்த்தோன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நல்லா குக்கர் ஹார்ட் பாட்டமாக இருக்கிற கடாயோ குக்கரில் ஒரு 4-5 கப்பு தண்ணியை விட்டுட்டோ இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விடலாம். மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கல்லுப்பு, பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டோம். நம்ம இந்த ஜவர்சி நல்லா வெந்த அப்புறம் அதோட ஆட் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு செமி சாலிட் மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எலும்பிச்சம்பழம் ஜூஸ் வந்து அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜவர்சி வந்து 250 grams அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதையும் நல்லா கலந்துட்டோ கொஞ்சம் ஆறினப்புறம் நம்ம வந்து நல்ல ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஊற்றி 2 நாளைக்கு காய வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சிம்பிள் மெத்தடில் ஒரு ஜவர்சி வடாம் ரெடி ஆகிடும். அதை வந்து இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.